ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி என்னோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு. வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோட வெயிட் வந்து 78 kg இருந்தேன். பிக்சர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ண வேணாம், நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் கம்மி பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. எக்ஸசைஸ் எதுவும் நான் பண்ணவே இல்லை. 78ல் இருந்து இப்போது என்னோட கரண்ட் வெயிட் வந்து 61 kg இருக்கேன். ஜீரோ வாட்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நைட்டு வந்து ஒரு இந்த மாதிரி டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்சு கிச்சனில் போவீங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்டவ்வில் வச்சு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றின தண்ணி வந்து 1 கிளாஸாக ஆகணும். 1 கிளாஸ் அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி வெது வெதுப்பாக இருக்கிற சூட்டில், இல்லைன்னா உங்களுக்கு காஃபி அளவுக்கு சூடாக உங்களுக்கு குடிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் குடிக்கலாம். எனக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி சாப்பிட்டா தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. எனக்கு மார்னிங் வந்து எந்திரிச்சதும் காஃபி குடிக்கிற பழக்கம் முன்னாடியில இருந்தே கிடையாது. எனக்கு அது வந்து பிடிக்காது. நான் வந்து ட்ரை பண்ணது இந்த ஜீரா வாட்டர் தான். 8 மணிக்கு வந்து 2 இட்லி சாப்பிடுவேன். இட்லின்னா 2, சப்பாத்தினா 2, இல்லை ஏதாச்சும் பொங்கல் அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் நான் சாப்பிட்ற அளவில் இருந்து அதில் பாதியாக கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி நான் குடிப்பேன். அந்த பழக்கம் எனக்கு இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காஃபி குடிச்சே ஆகணும். காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் கம்மி பண்ண முடியும். நான் இந்த கிளாஸில் தான் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இந்த பெரிய கிளாஸில் தான் நான் காஃபியெல்லாம் குடிப்பேன். இப்போ அதை வந்து நான் அந்த மாதிரி சின்ன டம்ளருக்கு மாற்றிட்டேன். இதில் பாதி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன டம்ளருக்கு மாற்றிட்டேன். காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் காஃபி குடிப்பேன். அதே மாதிரி ஈவினிங் கண்டிப்பாக நான் காஃபி குடிப்பேன். ஈவினிங் ஒரு 5-5:30 அந்த மாதிரி காஃபி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. நாளைக்கு வந்து 2 தடவை மோஸ்ட்லி நான் குடிப்பேன். ஒருவேளை ஏதாச்சும் டயர்டாக இருக்குது, தலைவலியாக இருக்குது அப்படின்னா ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா குடிப்பேன். அது ரொம்ப ரேர் தான். பட் ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை குடிப்பேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 இல்லைன்னா 5:30க்கு ஒரு தடவை கண்டிப்பாக குடிச்சிடுவேன். காலையில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ காஃபி குடிச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருக்கும். ஒரு 11-11:30 போல் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அதை சாப்பிடுவேன். இப்போ கொய்யாப்பழம், இல்லைன்னா ஆப்பிள், கிரேப்ஸ், மாதுளம்பழம், ஸோ இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஜூஸ் கூட நான் குடிப்பேன். ஒருவேளை ரொம்ப பசியாக இருந்தால் ஒரு பழம் சாப்பிட்டு எனக்கு பசி வந்து போகாது, எனக்கு இப்போ வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிப்பேன். இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிளை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பால் சேர்த்து, சர்க்கரை வந்து லைட்டாக தான் சேர்த்துப்பேன், பிளண்ட் பண்ணி 200 ml கிளாஸில் வந்து ஜூஸ் குடிப்பேன். அதுவே வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணிக்கு போல் மறுபடியும் பசிக்கும். வீட்டில் வந்து எல்லாருக்கும் என்ன சமைக்கிறேனோ அதை தான் நானும் சாப்பிட்டேன். அப்போ சாதம் அப்படின்னா நான் சாப்பிட்ற அளவில் இருந்து பாதி கம்மி பண்ணிட்டேன். ஸோ சாதம், சைட் டிஷ் வந்து 2 இருக்கும். அது மாதிரி கீரை இருக்கும். வெஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கீரை இருக்கும், 2 சைட் டிஷ், அப்புறம் வந்து ரசம், அந்த மாதிரி முடிச்சிடுவேன். ஒருவேளை நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ் கூட சாப்பிடுவேன். ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். இந்த ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயில் வந்து மிதமான சூடில் ஸ்டவ்வை வச்சுட்டு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். ரெகுலராக நம்ம லஞ்சுக்கு நம்ம வீட்டில் நம்ம என்ன சாப்பாடு செய்வோமோ, காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன நம்ம செய்வோமோ அது எல்லாமே நான் சாப்பிட்டேன். ஆனால் நான் சாப்பிட்ற அளவில் இருந்து பாதி தான் எடுத்துக்கிட்டேன். 1:30 மணிக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 5-5:30க்கு கண்டிப்பாக 1 கப் காஃபி சாப்பிடுவேன். இன் பிட்வீன் வந்து எந்த ஜங்க் ஃபுட்டும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண விஷயமும் அதுதான். ஸ்வீட் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிட்டேன். சுத்தமாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிரேவிங்ஸ் வந்தால் அந்த நம்ம தான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஃப்ரூட்டில் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். இல்லைன்னா டேட்ஸ் சாப்பிட்றது,
ரொம்ப ரேர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வேணால் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஆனால் ஸ்டார்டிங் ஒரு 10 நாளில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சாப்பிட முடியாதது எல்லாமே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸ்வீட் சாப்பிட்றணும், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றணும், ஸோ இந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் அது போக போக வந்து நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் அது போக போக அப்படியே பழகிரும். 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்தளவுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் வரல. கிரேவிங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாயிடுச்சு. ஃபாலோ பண்ண விஷயம் வந்து ஸ்வீட் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். காஃபி கூட நான் இந்த டம்ளரில் நான் குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து டபுள் சுகர் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுலேயே பாதி சுகர். நான் கொஞ்சம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன். ஸோ ஸ்ட்ராங்காக சர்க்கரை கம்மியாக இந்த மாதிரி தான் இப்போ வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே கட் பண்ணேன், எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் வந்து டீப் ஃப்ரைக்கு பதிலாக ஷாலோ ஃப்ரை தான் சாப்பிட்டேன். 2-3 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். எனக்கு முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் முட்டை சாப்பிடுவேன், 2-3 முட்டையாச்சும் நான் சாப்பிடுவேன். ஸோ அதையுமே நான் வந்து கட் பண்ணேன். முட்டை ஆம்லேட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக பாயில்டு எக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த பாயில்டு எக்கில் வந்து அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடிக்காது. ஒயிட் மட்டும்தான் எடுத்துப்பேன். அது கூட எனக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துப்பேன். முட்டை குழம்பெல்லாம் பண்ணால் கொஞ்சமாக சாதம் போட்டு 2 முட்டை, அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். மற்றபடி 2 முட்டை வச்சு சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டேன். அதே மாதிரி ஈவினிங் டைமில் அந்த காஃபி குடிக்கும்போது ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். டேட்ஸ், ஆல்மண்ட், அப்புறம் பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிட்டேன். நம்ம சாப்பிட்ற அளவுலேருந்து பாதி சாப்பிட்டாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடுவோம். அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெகுலராக வந்து ஜீரா வாட்டர் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மண்டே டு ஃப்ரைடே எல்லாமே ரெகுலராக நடக்கும். சாட்டர்டே சண்டே அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே வந்து டிலே ஆகும். சம்டைம்ஸ் குடிப்பேன், குடிக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 5 நாள் ஆச்சு நான் அந்த ஜீரா வாட்டர் எடுத்துக்குவேன். இன் பிட்வீன் அந்த 11 மணி 11:30 மணிக்கு நான் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் ஒரு கிளாஸ் மோர் 200 ml அளவுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, அது ஃபுல்லாக தண்ணி சேர்த்து, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக குடிச்சிங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடித்தேன். ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி அளவுக்கு தண்ணி குடித்தேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 மாதத்தில் வந்து நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜீரா வாட்டர் வந்து அது ஒரு 1 மந்த்துக்கு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் பண்ணேன். நான் வந்து ஒரே மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு வந்து ஜீரா வாட்டர் குடித்தேன் காலையில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3யுமே சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணிடுவேன். ஃபீவர் போயிடும், சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படியே வந்து சாப்பிட பிடிக்கல, அதனால நான் ஃபில்டர் பண்ணேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 மந்த் வந்து அது ஃபாலோ பண்ணேன். அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசிக்கும் போது ரெகுலராக வந்து நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னா பசிச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்ணும் 8 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னெல்லாம் கிடையாது. பசிக்கும் போது நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நைட்டு 8 மணிலேருந்து காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சுப்பேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வடை செய்வேன். மஷ்ரூம் வடை, ஆப்பம், ஸ்வீட் ஆப்பம், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வடை, போண்டா அப்படின்னு வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் வீட்டில் செய்வேன். நல்லா சாப்பிடுவேன். ஸோ அப்படி சாப்பிட்டு சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் ஆனேன். வெயிட் லாஸ் பண்ணுறப்போ வந்து டோட்டலாக அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ண விஷயம் வந்து வெயிட் லாஸுக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணல. அதே மாதிரி நான் குடித்த காஃபி டம்ளர் வந்து டோட்டலி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பெரிய டம்ளர்லேருந்து சின்ன டம்ளருக்கு. அதே மாதிரி சுகரும் வந்து 1 ஸ்பூன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து பாதி சுகர் நான் யூஸ் பண்ணேன். ஸ்வீட் ஐட்டம் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மார்னிங் வந்து ஜீரா வாட்டர் கொஞ்ச நாள் நான் அதை குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ் கொஞ்ச நாள் நான் குடித்தேன். கொஞ்ச நாள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அளவுக்கு
இந்த மாதிரி நான் குடித்தேன். அந்த சாப்பிட்ற ஃபுட்டோட அளவை வந்து பாதியை நான் கம்மி பண்ணேன். டீப் ஃப்ரைட் ஐட்டம் எதுவுமே சாப்பிடல. ஜங்க் ஃபுட் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணேன். சுத்தமாக சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எப்போவாவது ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகும், எனக்கும் ஆகும், கொஞ்சமாக சாப்பிட்டுக்குவேன், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரேவிங்ஸ் ஆகுறது இல்லை. நான் ஃபாலோ பண்ண எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.